हाय फ्रेंड्स वेलकम टू याशिका कश्मीन चैनल। इनकी நம்ம பார்க்க போற டிஷ் டக்குன்னு செய்யக்கூடிய கடலை மாவு அல்வா தான் பார்க்க போறோம்। வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம்। இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும்। அதுக்கு முதல்ல கடலை மாவு நான் அழகு மாவு எடுத்துர்க்கறேன்। ஒரு கிளாஸ் மாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி அளந்து ஊத்திட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும்। கொதிச்ச பிறகு நம்ம அளந்து வச்சிருக்கிற மாவை அதில் போட்டு கிளறிடணும்। கட்டி விடும் பரவாயில்ல, நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கட்டி இல்லாமல் கட்டியெல்லாம் உடச்சி விட்டு கிளறி விடுங்க। மாவு நல்லா வெந்துடும்। இந்த மாதிரி தண்ணியில் வேக வைக்கிறதுனால நம்ம நெய் அதிகமாக யூஸ் பண்ணாமல் கம்மி யூஸ் பண்ணாலுமே போதும்। அதுலேயே நம்ம மாவு நல்லா வெந்துட்ட பிறகு தண்ணியெல்லாம் வற்றி சுண்டிட்ட பிறகு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்குவாங்க। கொஞ்சமாக தண்ணி விட்டு அடிச்சுக்குவாங்க, அப்போ தான் நல்லா மசியும்। அடித்து எடுத்துட்டு கடாயில் 2 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டால் போதும்। அதிகமாக இதுக்கு நெய் தேவைப்படாது। 2 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டு நெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலை மாவு பேஸ்ட்டை அதில் போட்டுக்கோங்க। போட்டுட்டு அந்த மிக்சிலையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி கழுவிட்டு அந்த தண்ணியும் அதிலே ஆட் பண்ணிக்கோங்க। நல்லா கைவிடாமல் கிளறி விடுங்க। ஃப்ளேம் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது। நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அழாக்கு கடலை மாவுக்கு ஒரு அழாக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன்। வெள்ளை சக்கரை கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்। நான் நாட்டு சக்கரை தான் இந்த முறை எடுத்திருக்கேன்। கலர்ஃபுல்லாக இருந்தால் பசங்களும் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் நாட்டு சக்கரை ஒரு அழாக்கு ஈவனாக எடுத்துக்கோங்க। எடுத்துகிட்டு இது நல்லா கிளறி இந்த பதத்துக்கு வந்த பிறகு நம்ம அளந்து வச்சுருக்கிற நாட்டு சக்கரையை போட்டு நல்லா கிளறி விடுங்க। இதில் நட்ஸ்லாம் நம்மளுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை தேவையான நட்ஸை நம்மளே போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான்। தேங்காய் கூட துருவி போடலாம், ஒரு 2 துண்டு தேங்காய் கூட துருவி போடலாம், டேஸ்டியாக இருக்கும்। நான் தேங்காய் போடல, வெறும் நட்ஸ் மட்டும் இந்த முறை போட்டிருக்கேன்। உங்கள் விருப்பம்தான், எந்த நட்ஸ் போடனாலும் அது உங்கள் விருப்பம்தான்। போட்டு நல்லா கிளறிட்டு ஆறின பிறகு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்। அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்। செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன்। தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்।